ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த கோர்ஸ் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ராசஸிங், அப்புறம் ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ், இது பற்றி எல்லாமே படிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் டீல் பண்ணுதுங்க. அண்ட் இந்த கோர்ஸில் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாமே படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இது பற்றி எல்லாமே இந்த கோர்ஸில் படிப்பாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருதுங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். அதில் 50% மார்க் எடுத்துருந்துருக்கணுங்க. ரெகனைஸ்டு போர்டில் தாங்க படித்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் லிட்ரஸி, இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ், பர்சனாலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் 1, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது வரும். செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, ஃபுட், பயோகெமிஸ்ட்ரி, பேசிக் இன்ஜினியரிங், பர்சனாலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் 2 ஒர்க் ஷாப் இது வருங்க. செமஸ்டர் 3ல் ஃபுட் மைக்ரோபயாலஜி, அப்ளைட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், யூனிட் ஆப்ரேஷன் இன் ஃபுட் ப்ராசஸிங், ஸ்டைகோமெட்ரி அண்ட் இன்ஜினியரிங், தெர்மோடைனாமிக்ஸ் இது வரும். செமஸ்டர் 4ல் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரி, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங், கிராப் ப்ராசஸிங் இன்ஜினியர் இது வரும். செமஸ்டர் 5ல் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், டைரி பிளான்ட் இன்ஜினியரிங், பயோகெமிஸ்ட்ரி, ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன், ஃபேட் அண்ட் ஆயில் ப்ராசஸிங், போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபிசியாலஜி, கம்ப்யூட்டர் ஸ்கில் இது வரும். செமஸ்டர் 6ல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல், ஓப்பன் எலக்டிவ் 1, ஃபுட் ஃபெர்மெண்டேஷன், ஃபுட் பிளான்ட் சேஃப்டி, ஃபுட் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஹசார்ட் அனாலிசிஸ் இது வருங்க. செமஸ்டர் 7ல் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் பேக்கிங் டெக்னாலஜி, பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரி, ஓப்பன் எலக்டிவ் 2, ஓப்பன் எலக்டிவ் 3 இது வரும். செமஸ்டர் 8ல் ப்ராக்டிக்கல், ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப், ஓப்பன் எலக்டிவ் 4, ஓப்பன் எலக்டிவ் 5 இது எல்லாமே வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000ல் இருந்து 1 lakh கிட்ட பெர் செமஸ்டருக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகலாம், ஃபுட் இன்ஜினியர் ஆகலாம், நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர் ஆகலாம், ஃபுட் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம், ஃபுட் ஸ்டோரேஜ் மேனேஜர் ஆகலாம், அனாலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாங்க. அண்ட் ஆவரேஜான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 to 6 lakhs பெர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நாம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது இந்த கோர்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸில் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.